ஈயச்சொம்பு தெரியுமா? தெரியாதே. சாதனா, இது வந்து கல்யாணத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா கல்யாண ரசம் சூப்பரா இருக்கும். அதுக்கு வந்து மெயினே என்ன பண்ணுவாங்கன்னா, நல்லா ரசம் கொதிக்க வச்சுட்டு இந்த சொம்பை எடுத்து அந்த ரசத்துக்குள்ள போட்டுருவாங்க. ரசம் எடுத்து இதுக்குள்ள போடுறது கிடையாது, இதை எடுத்து ரசத்துக்குள்ள போட்டுருவாங்க. இப்படி போடுறது வந்து நம்ம வீட்டுல. ஆமா, அது கல்யாணம் அவ்வளவு ரசம் பண்ணணும்ல, அப்ப இதை எடுத்து அதுல போட்டுட்டா எடுத்துருவாங்க. எடுத்து அந்த டேஸ்ட் இருக்கும் பாருங்க, ரசத்தோட டேஸ்ட். ஏன் எனக்கு ரசம் பிடிக்குதுன்னா இதுதான் காரணம். இது டேஸ்ட் மேக்கர் போல இருக்கு. ஆமா, டேஸ்ட் மேக்கர் தான். நீங்க வீட்டுல வந்து ரசம் எல்லாம் பண்ணிட்டு இதுல ஊத்தி வச்சுட்டு சாப்பிடுங்களேன், வேற லெவல்ல இருக்கும். ஆனா இது அடுப்புல வச்சுட்டீங்கன்னு உருண்டை ஆயிடும். அடுப்புல வைக்க கூடாது. ஊத்தி வைக்கலாம். அப்பலன்னா ஒரு கொதி லைக் எல்லாம் ரெடி பண்ணிட்டு ஒரே கொதி. ஆனா பெஸ்ட் வே வந்து அம்மா ஊத்தி வைக்கிறது. அதுதான் ஊத்தி வச்சுட்டு மூடிட்டீங்க வச்சுக்கோங்களேன், அந்த ரசம் வந்து வேற லெவல்ல இருக்கும். அவ்வளவு நல்லது உடம்புக்கு ஈயச்சொம்பு. இது எல்லாமே மறந்தே போச்சு. அதுதான் இப்ப எல்லாமே திருப்பி இவங்க கொண்டு வராங்கன்னா நம்ம வந்து இவங்கதான் நமக்கு இப்ப கடவுள் மாதிரி. அந்த நான்ஸ்டிக் சாப்பிட்டு அதுல சாப்பிட்டு இல்லாத வியாதிகள்ல தான் எல்லாமே போய் டாக்டருக்கு தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இதுல வந்து ரெண்டு குவாலிட்டி இருக்கு மேம். அது வந்து வெள்ளியம் காரியம் இருக்கு. நம்ம யூஸ் பண்றது வந்து வெள்ளியம். இட்ஸ் பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் டின். அதுல வந்து உங்களுக்கு கொஞ்சம் கூட அந்த இம்பியூரிட்டிஸ் இருக்காது. சோ இது வந்து வெள்ளியம். சோ அதனால அது பாக்குறதுக்கு அந்த வெள்ளி மாதிரியே இருக்கும். இது எங்க இருந்து வருது? இது வந்து திருநெல்வேலி. அங்க சாப்பாடு வந்து அப்படி இருக்கும். எல்லாத்துக்கும் காரணம் ஈயச்சொம்பு கல்ச்சட்டி தான். சோ நம்ம கடையில வந்து ஒண்ணு ஒரு ப்ராப்பர் ரீஜன்ல இருந்து நம்ம வந்து எடுத்துட்டு வரோம். ஏன்னா அதுக்குன்னு சொல்லி அங்கங்கதான் அதுக்கான ஸ்பெஷல் ஆர்டிசன்ஸ் இருக்காங்க. அவங்களாலதான் அது கரெக்ட். வெரி நைஸ், வெரி யூஸ்ஃபுல். ஆமா.